வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுதான் விஷயம். ஜாழ் மாவட்டத்தில் அமைச்சர், அரசியல்வாதி அமைச்சர் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையா மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாத்து செய்ய இயலாது. சிங்களவனுக்கு வாழ்பிடிக்கவும் மேலாது. என்னென்று சொன்னால் அரசியல் சொத்து கணக்குன்னா அசைன் சொத்தா சியா சொத்தா மக்களுக்கு அரசு ஏற்றுக்கொள்ளாது. தமிழ் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தணும். பகிரங்கப்படுத்திட்டு அவர் விரைக்க உழவு அமைச்சர் பதவி முடிய கவலவன்னு தெரியணும். இதை மக்கள் தீர்மானிக்கணும். ஏனென்று சொன்னால் இப்படியே விட்டால் ஆர்னகஞ்சி பழங்கஞ்சி போல விடுதலையும் இல்லை, தமிழீழம் என்ற பேரும் இல்லை. அப்படியே சிங்களமயமாயிடும். தமிழ் இனம் ஸ்ரீலங்காவில், இலங்கையில், தமிழ் ஈழத்தில் மிஞ்சி இருக்கு. இந்தியாவில எல்லாம் அழிஞ்சிட்டுது. தமிழே உதரும் கேட்குறாங்க இல்லை. ஜாழ்ப்பாணத்தில் மாறினால் அங்கால கிளிநொச்சி முல்லத்தி பவனி அப்படியே மாறி தமிழ் ஈழம் இந்த மாவீரருக்காக மக்கள் நீங்கள் வாக்கு போடைக்க அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைக்கணும். சிங்கள அரசு தான் ஏன் ஒப்படைக்கணும், மக்களுக்கு நம்பிக்கை வரணும். சின்ன விஷயம், கையில் வாக்கு இருக்கு. இந்த வாக்கை கொண்டு போய் நீங்களே இப்பயே யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் வழியா அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைக்கணும். சிங்களம் அரசிடம் ஒப்படைத்து விடணும்னு சொன்னால் நான் பயப்படுவான். அடுத்த அரசு அடுத்துருமென்னு சொல்லி மக்களுக்கும் பயங்கரப்படுத்தணும்னு சொன்னால் சுத்தமாக அதுக்காக போயிடணும். இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லி பகிரங்கப்படுத்தணும். அல்லது என்ன மாதிரி முடிவெடுங்க. குழந்தைய பெற்றுட்டு நீங்கள் பாருங்க, வெளிநாட்டுக்கு வந்தவங்க தான் அங்கே இருக்கிற கஷ்டப்படுறது. யார் பிள்ளைகளை படுறது? பொம்பளையெல்லாம் பிள்ளைய பற்றிட்டு நீங்கள் பிள்ளைக்கு உணவு உறவுகள் கல்வி, சுற்றாட கல்வியில் 4ஆம் அவ்வளோ இது இருக்குது. உணவு உறவுகள் கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உத்தரவாதமாக கூட குழந்தைக்கு இல்லையா? அப்போ இருக்கா? இல்லை என்று சொன்னால் அங்கே வந்தவன் அங்கே இருக்கிறார்கள் என்ன இந்த காசு சம்பளம் 40,000 காசு எடுத்து என்னதான் நீங்கள் செய்யலும்? அப்போ பொம்பளைகள் நீங்கள் ஒன்று சேர்ந்தாலே, நீங்கள் மகளுக்கு அணி அது இருக்கீங்களா, ஒன்று சேர்ந்தாலே பொம்பளைக்கு தான் பார்க்க சொல்லணும்னு சொன்னால் பொம்பளை கட்சி ஆளுமையாக வந்துடும். இப்போ இந்த ஆம்பளைகள் மேலே அது பலம் வந்துடும். இதையாவது யோசிச்சு உங்களோட பேரில் இந்த யூடியூப், இதுகளில் டிக்டாக்ல இதை முதல் செய்யுங்க. இதை செய்துட்டு பேருந்து கூத்தாடுங்க. பேருந்து கூத்தாடுறேன்னா நீங்கள் வேறு கதையில் இதில் கதைங்க என்னென்றாலும் செய்யுங்க. முதலாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பாருங்க. நான் ஜங்கில் நான் இப்போ பாருங்க தலைமையெல்லாம் போயிட்டு நினைக்கலவனா போயிடுவேன். இனி வர பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழியில் அதுகள் போயிருங்கள். அப்போ நான் கத்தி சொல்லாட்டி இப்போ யாருக்கு சொல்கிறது? இப்போ இருக்கிறவர்களும் என்ன வேற ஏதோ காய்ச்சி கொண்டு இருக்குது. அரசியல் கையில் வாக்கு இருக்கு. ஜனநாயக உலகம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன முடிவெடுக்கணுமோ அதை அரசு செய்து எழுதிடணும். எம்பிக்கு வாளி என்ன கிணத்துல தண்ணி அழுறது, வாளியை என்ன செய்கிறோம், கீழே விடுறோம். துலாவோ வாளி என்ன செய்ய தண்ணியை கொண்டு தண்ணி எடுக்கிறோம். அப்போ எம்பி வாளி போல இருக்கணும். தமிழ் மாவட்டம் எல்லாம் வாளி தான் சின்னம். எம்பி வாளி போல இருக்கணும். மக்கள் சொல்கிற கொண்டே பாராளுமன்றத்தை சொல்லணும், பாராளுமன்றம் சொல்கிறது மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் என்ன முடிவு சொல்கிற அது வாளி போல அந்த நாய் இருக்கணும். அமைச்சர்ன்றது நாய் வீட்டை கால் ஆக்குறது, வாழை ஆட்டுறது, அங்கே போய் வாழை ஆட்டுறது, இங்கே சாப்பிட்றது. வாளி அந்த அமைச்சர் நாய் போல இருக்கணும். தமிழ் மாவட்டம் எல்லாம் இந்த துயரப்பட்ட மண்ணில் இவ்வளோ துயரங்கள் நடந்திருக்குது. இனி விட்டா பட்டம் மறந்து போனால் பிடிக்க இல்லாத அற கட்டத்தில் இருக்குது. இவ்வளோதான் நான் சொல்கிறேன். பெண்கள் ஒன்றுபட்டு கூட வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிக்கலாம். இது ஜனநாயக உலகம். நீங்கள் வாக்கு போடுறவர்கள் தான் பெறும். பெண்கள் ஒன்றுபட்டு பெண்களை தீர்மானிக்கலாம். எந்த காலத்திலையும் இப்படி யாரும் ஒன்று கலைக்கிறாங்க இல்லை. இலங்கை தமிழாக்கள் நாங்கள் அரசியலை மாற்ற சிங்கள மக்கள் அதை பின்பற்றி இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கை அரசியலை படுத்தி விட மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி அந்த நிர்பந்தத்துக்குள்ள வேற இதில் என்ன ஒரு விஷயம் உண்டு. இலங்கை மாறணும்னா உலகத்தில் உலக அரசியலே மாறுது. உலகத்தில் அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்கள் பணி செய்யணும். இந்த வறுமைப்பட்ட நாடுகள் தேசிய ஆப்பிரிக்கா எல்லாம் மாற உலகம் ஒரு புரட்சி கொண்டே ஜாழ்ப்பாணத்திலேருந்து ஏற்படுத்தணும்னா உலகத்திலேருந்து தீவா எடுக்கலாம். மற்றது இது அரசியலை நாங்கள் இப்படி ரன் பண்ணி கொண்டிருக்க இலங்கை தூய்மையான நல்லாட்சி வந்தோடனே சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு பணி செய்யணும்னு சொல்லி வந்த உடனே சுய வாக்கு எடுப்பு நடத்தி தமிழீழத்தையும் எடுக்கலாம். உலகத்திலேருந்து தீவா ஒரு பரிசையும் எடுக்கலாம். எல்லாரும் உடனே ஒன்றுபட வழிகடிவினோம். ஒன்றுபட நாங்களே காசு கொடுத்து ஒரு தீவு வாங்கலாம். நிறைய தீவுகள் இருக்குது. இந்தோனேசியாவில் நிறைய தீவு எல்லாம் வெற்றிடமாக இருக்குது. பிரிட்டிஷ்கிட்ட 64 தீவு இருக்குது. உலக மக்களுக்கு நாங்கள்
அமைதி சார்ந்த சமாதானம் சந்தோஷமாச்சு நிம்மதியாக கொடுத்தோன்னே இது வந்து என்னொன்று ஏவுறபடியாக தான் சொல்கிறேன். உலகத்தாலே பரிசு கிடைக்குது. உலகம் அனைத்து உயிரும் பசியார இன்புற்று வாங்க முடியாது தமிழனால முடியும். அது யாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்ப மாட்டோம். உணவு ஒரே கல்வி மருத்துவம் பாதுகாப்பு சகல மனிதருக்கும் கிடைக்கும். உலகத்தில் அவருக்கு அங்கே வேலை எல்லாம் கிடைக்கும், எல்லாம் வேறும். தயவுசெய்து கூட கையில் வாக்கு இருக்குது, எவ்வளோ தூரம் பிள்ளைங்கன்னு இருக்குது. அந்த வாக்கை கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிங்க, ஒரு புள்ளி போல யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிங்க. இது ஆரம்பிக்கிற பெண்கள்லாம் கட்டாயம் ஆரம்பிக்கணும். ஆண்கள் வந்து இது கழிஞ்சிட்டு பிள்ளைகளை நீங்கள்லாம் காவி திரிகிறது. நீங்கள் வெள்ளைக்காரர் வந்து யூரோப்பில் வந்து வெள்ளைக்காரன் கணவன் மனைவி என்றே சொல்கிறீங்க. ஆளுக்கால் அடிபடுறதே இல்லை. அரசாங்கம் வந்து பிள்ளையை பெற்றால் பொம்பளை உணவு உறவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தோன்னே ஆண் பெண்ணுன்ற பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனைக்கு தோண்டு கொண்டு இருக்கிறீர்கள். பெண்ணை வந்து கூட கதைக்க நான் பெறே இல்லை. அழகாக பதைச்சு அந்த வயசில் இதாக பதைக்கிறது இயற்கையின் படைச்சான்னு சொன்னால் ஆம்பளை பார்க்காம போனால் என்ன இனம் பெருகும். அப்போ இயற்கை இந்த ஒரு விளையாட்டு போல தானே. அப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து யூரோப்பில் நான் பார்க்குறேன், இங்கே ஆண் பண்ண உண்டு பண்ணு ஆளால் கணக்கெடுக்கிறதே இல்லை. இந்த பக்கத்தில் சிகரெட் போலையோ அல்லது பெத்தில் வாக்க போட்டு துப்பிட்டு போகிற போல ஆணும் பண்ணும் இருக்கிறாங்களா. அங்கே வந்து ஆணும் பண்ணுமேன்னு இருக்குது, காசு இல்லை. உணவு உறவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு குழந்தை உத்தரவாதம் இல்லை. அப்போ பெண்கள் வந்து ஆண்களை சுற்றி நாய் குட்டி போட்ட நாய் போல இல்லை பூனை போல வந்து கொண்டு தான் இருக்கணும். உங்களோட கையில் வாக்கு இருக்குது. அவசரமாக டிக்டாக் யூடியூப் போலிய பரப்பி யாழ் மாவட்டத்தில் துவங்கி தமிழ் மாவட்டத்தை மாற்றினா சிங்கள மக்களுக்கு அதை விளங்கி சிங்களம் மாறினோடனே இலங்கை ஆட்சி இலங்கை ஜனாதிபதி அது அந்த சொத்து கணக்கை ஒப்படைச்சிட்டு வர இலங்கை தீயா பிறகு உலகத்துக்கு போய் தமிழ்நாடு உலகமே மீண்டதாக ஆகட்டும். அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனே வந்து மண்டையை போட்டு கொண்டு இருக்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு தமிழ் விளங்குது இல்லை. செய்வன திருந்த செய் நன்றி செய் அதை நன்றி செய். நன்றி, வணக்கம்.